அவ்வளோதான் ரொம்ப இதா எடுத்தேன். அது ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் டீனேஜ் வரும்போது நான் பண்றது ரொம்ப தீவிரமாயிரும். தீவிரமாயி விடிய காலையில எந்திரிச்சு குளிச்சு விளக்கு பொருத்திக்கிட்டு இருப்பேன். அப்போ அம்மா வந்து கிண்டல் அடிப்பாங்க. என்ன காலையிலே எந்திரிச்சு பார்த்தா, என் கணவர் என்ன பொண்ணு பார்க்க வரும்போது அவங்கள்ட்ட சொல்லி கிண்டல்லாம் அடிச்சிருக்காங்க. "காலையில எழுந்து விளக்கு பொருத்திட்டு சும்மா அந்த இருட்டுல உட்காந்துட்டு இருப்பா" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா சாயங்காலம் வரும்போது யாராச்சும் என்னை திட்டிட்டாங்க, அம்மா திட்டுவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த திட்டல், அடியெல்லாம் வாங்கும்போது, என்னை யாரு சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா? அந்த வேக்கம் அதெல்லாம் இருக்கும்போது, மாடியில போயி அவகிட்ட சாயங்காலம் ஒரு 5:30க்கு மாடிக்கு போயிருவேன். அப்பதான் அம்மா வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாடியில போய் அங்க போய் காத்துட்டு அம்மாவா இருக்கும். இருக்கக்கூடிய மாரியம்மா வந்து காற்று ரூபத்துல வரான்னு நான் நெனைப்பேன். அவகிட்ட வந்து சொல்லுவேன், "இந்த மாரி அம்மா அடிச்சுட்டாங்க. இந்த மாரி திட்டுறாங்க வீட்ல. நான் தப்பு செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். உடனே அவ மெல்லிய காற்றா என்ன வருடிட்டு போகும்போது, அப்போ நெனைப்பேன், "அவ நான் தப்பு செய்யல. எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டா." அப்படிம்பேன். அவ ரொம்ப ஸ்பீடா அடிச்சுட்டு அப்படியே ஸ்பீடா காத்தடிக்கும். காத்து அடிச்சுட்டுனா, அப்ப வந்து நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். சரி நான் மாத்திருறேன். நான் இனிமேல் இந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு, இந்த காற்றின் வச்சு அந்த அசைவிச்சு ஆமா. அத புரிதல் வச்சு ஆமா. வச்சிருக்கீங்க. அ அ ஓகே. அ இன்ட்ரஸ்டிங். அதுதான் அம்மனாக பாவிச்சு அவ்வளவு இன்ட்ரஸ்டிங். அவள இன்ட்ரஸ்டிங். அ என்னுடைய தாயுடைய அன்பு நான் பெறாத சமயம், அவளுடைய அன்பு தான் எனக்கு கிடைச்சுச்சு. அதுவும் எனக்கு வந்து சூட்சுமமான முறையில் அது வெளியில கூட நான் சொல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூலயே ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன். அதனால இருக்கங்குடி மாரியம்மன் வந்து என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா அம்மான்னு ஃபுல்லாவே அவள தான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ள நான் நுழைய அப்பவும் அவகிட்ட சொன்னேன். என்ன நெறைய 23 வயசு கல்யாணம் ஆகலன்னோன கொஞ்சம் ஒரு மாரி எல்லாரும் சொசைட்டில பேசும்போது, அப்பவும் எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்ன இப்படியே உட்கார வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்பேன். எனக்கு வேண்டாம், கல்யாணம் வேண்டாம். இப்படியே இருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆ சப்போஸ் எனக்கு கல்யாணம் நடந்து, நான் என் கணவர உன் சன்னதிக்கு கூட்டு வந்து நான் இது பண்றேன், விளக்கெல்லாம் ஏத்திட்டு விடுறேன் அப்படின்லாம் கேட்டுருக்கேன். அதே மாரி எனக்கு நல்ல கணவர் அமைஞ்சாரு. அவர கூப்பிட்டுட்டு போய் ஏத்தி எல்லாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு அந்த விளக்கெல்லாம் ஏத்தி கும்பிட்டுட்டு வந்தேன்.